நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டதன் மூலம் திமுக மற்றும் பாஜக இடையே உள்ள கள்ள கூட்டணி வெளிப்பட்டுவிட்டது என்று தற்குறித்தனமாக உள்ளிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா விஜயனுடைய அரசியல் வருகையை சூத்திரதாரியே பாஜக தான் என்பதற்கான ஆதாரங்கள் வெளியிட்டிருந்திருக்கு. அதாவது நான் அப்பெல்லாம் சொல்லுறது என்னன்னாக்கா, தாவேகா என்பது பாஜகவினுடைய பி டீம். பாரதிய ஜனதா கட்சி என்ற தேசிய கட்சி உருவாக்கிய ஒரு மாநில கட்சி தான் தமிழக வெற்றிக் கழகம் என்று நம்ம முன்னாடியே சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் யார் திமுகவுக்கு போட்டியாக வந்தாலும் அவங்க பாஜகவுடைய பி டீம் தானா அப்படின்ட்டு தாவேகா அன்பர்கள் கருத்து சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே தமிழக வெற்றிக் கழகம் என்பது பாஜகவின் குழந்தை தான், அவர்கள் உருவாக்கிய குழந்தை தான் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்குது. அதை ஒன்றா பேசலாம், வீடியோக்குள்ள பேசலாம். இது அறக்குறள். அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது அறக்குறள். நான் உங்கள் நியமத் முகமது. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இந்திய நாட்டின் பிரதமர் நடத்தக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வது என்பது ஒரு பெரிய பாவம். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதுனாலேயே அவர் பாஜகவுடைய கள்ள கூட்டணி வச்சுருக்காரு, அவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு, அதை சால்வ் பண்ணுறதுக்காக இந்த கூட்டத்தில் கலந்துருக்காரு. கடந்த வருடம் கலந்து கொள்ளாத தமிழ்நாடு முதலமைச்சர் எதுக்கு இந்த வருஷம் மட்டும் கலந்துருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப அறிவாளித்தனமான கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு திரு விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தபோது கூட அவர் சொன்ன கருத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் பெரியாரை பின்பற்றுகிறேன், அவருடைய கடவுள் மறுப்பை தவிர பாக்கி எல்லாத்தையும் நான் பின்பற்றுறேன் அப்படிலாம் சொன்னார். என்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்லாம் சொன்னார். அதனால் கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. சரி, ஓகே, இவர் கூட ஏதோ திராவிட மாடல் அரசியலை பின்பற்றி தான் நடக்க போகிறாரோ அப்படின்ற ஒரு நினைப்பு வந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது அவர் பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னுக்கு பின் முரணாக கொஞ்சம் கூட ஒரு சாதாரண அறிவுக்குள்ளவங்க கூட பேசக்கூடாத செய்திகளெல்லாம் பேசிகிட்டு இருக்கார் அவர். இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் இவர் என்ன சொன்னார், பாஜக ஆளாத மாநிலங்கள்லேருந்து இவர் கலந்துட்டுருக்காரு, அவருக்கு முதல் வரிசை ஒதுக்கப்பட்டிருக்கிறது, இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதனால தான் முன் வரிசை ஒதுக்கப்பட்டிருக்கிறது, இதுக்கு இந்த புகைப்படமே சாட்சி அப்படின்ட்டு முதல் வரிசையில் ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் அந்த மத்திய அமைச்சர் இருக்கிறார் ஃபோட்டோவெல்லாம் போட்டு இதுதான் சாட்சி ஆதாரம் அப்படிங்கிறாரு. இந்த கூட்டத்தில் பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அதாவது ஆம் ஆத்மி கட்சி, அந்த கட்சிக்கும் பாஜகவுக்கும் எவ்வளோ ஒரு வாக்கிய தகராறு, எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி செய்யக்கூடிய பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் திரு பகவான் சிங் கலந்துட்டுருக்காரு. அதே போல் காங்கிரஸ் கட்சி, அந்த கட்சி ஆட்சி செய்யக்கூடிய தெலுங்கானா மாநிலத்தின் முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கலந்துட்டுருக்காரு. அதே போல் ஹிமாச்சல பிரதேஷ் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்குது, அந்த மாநில முதலமைச்சர் கலந்துருக்காரு. எல்லாரும் கலந்துக்கும் போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் கலந்துக்கிட்டது ஒரு பெரிய தப்பு அப்படின்ட்டு மற்ற மாநில காங்கிரஸ் பாஜக ஆளாத எந்த மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொள்ளாத போலவும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கலந்துக்கிட்டது மாதிரி அவர் பேசியிருக்காரு. இதெல்லாம் எவ்வளோ ஒரு அபத்தமான பேச்சு. ஒரு அரசியல்வாதி இப்படிலாம் பேசலாமாங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த விஜய் தான் இப்படி பேசுகிறாருன்னா அவரை பின்பற்றக்கூடிய அணில் குஞ்சுகள் அவங்க பேசுகிற பேச்செல்லாம் தற்கொலைத்தனத்தின் உச்சமாக இருக்குது. இந்த விஷயத்தில் நம்ம விஜய்க்கு நன்றி சொல்ல வேணும். தமிழ்நாட்டில் எவ்வளோ தற்கொலைகள் இருக்காங்கன்றது இப்போ இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சது மூலமாக வெளிப்பட்டிருக்காங்க. எல்லாமே ஒருத்தர் வெளியே வந்துட்டுருக்காங்க. ஓகேயா, இவர் இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டனாலே இது தவறுன்னு சொல்கிறார். ஆனால் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு பிரதமர் கூட்டக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துருக்காரு. இது அரசியல் உறவு என்பது வேறு, அரசு ரீதியான உறவு என்பது வேறு. மத்திய மாநில அரசுகளுக்கிடையான உறவு தனியாக இருக்கும், அது தனி ட்ராக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது 1989ஆம் ஆண்டு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மத்தியில் ஒன்றியத்தை பிரதம மந்திரியாக திரு ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்தார்கள். அந்த சமயத்தில் அதிமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சி தான் கூட்டணி. ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சராக திரு கருணாநிதி கலைஞர் அவர்கள் இருந்தார். இருந்தாலும் கூட அவர் டெல்லி போய் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் சந்தித்து தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியெல்லாம் கேட்டு பெற்று வருவார். அது தனிப்பட்ட முன் சந்திப்பு நடக்கும். இதுதான் ஒரு அரசு ரீதியான உறவு, அரசியல் ரீதியான உறவுக்கான வித்தியாசங்கள். இந்த அடிப்படையை கூட புரிஞ்சுக்காமல் இவர் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பித்து அதுக்கு நான் தான் தலைவர்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகேயா, இப்போ இந்த சந்திப்பு குறை சொல்கிறார்ல. ஆனால் திரு விஜய் அவர்கள் 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை அந்த நாளில் கோயம்புத்தூரில் அப்போது இந்தியாவின் பிரதமராக இல்லாத குஜராத் மாநிலத்தின் முதல்வராக இருந்த திரு நரேந்திர மோடி கோவைக்கு வந்திருந்தார். அப்போ போய் இவர் அந்த ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி 2014 புதன்கிழமை அன்று இவர் போய் கோயம்புத்தூரில் நரேந்திர மோடியை சந்தித்தார். அவர் எந்த அடிப்படையில் அவர் சந்தித்தார்? அந்த சமயத்தில் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கலை, அவர் ஒரு நடிகர் மட்டும்தான். ஓகேயா, அப்படி இருக்கும் பொழுது அவர் போய் கோயம்புத்தூரில் எந்த அடிப்படையில் அவரை போய் சந்தித்தார்? நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சுட்டு நான் குருஜியை சந்தித்தேன், ஒரு சிறப்பான வைபவம் வந்துச்சு அப்படிலாம் பேட்டி கொடுத்து போட்டிருந்தார், ட்வீட் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன்.
அதே போல் கடந்த செப்டம்பர் மாதம் போன 2024 செப்டம்பர் மாதத்தில் வந்த நரேந்திர மோடி அவருடைய பிறந்தநாள் கூட இவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு, குருஜிக்கு ஹாப்பி பர்த்டே டு குருஜி அப்படின்ட்டு. இவர் இப்போது என்ன பண்ணுறாரு, விஜய் அவர்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவர் மக்கள் மீது மிகவும் அன்பு கொண்டவர் போல நடிச்சிட்டு இருக்காரு. குறிப்பாக இஸ்லாமியர்கள் மீது கடுமையான அன்பு கொண்டவர் போல மாவட்டம் தோறும் இஃப்தார் பார்ட்டியில் நடத்தினார். ஆனால் இதெல்லாம் வந்து பாஜக போட்டு கொடுத்த ஸ்கெட்ச். அந்த ஸ்கெட்ச் படி நடந்துட்டுருக்காரு. 2014ஆம் ஆண்டு அந்த புதன்கிழமை அன்று நரேந்திர மோடி சந்தித்த போதே அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்ட்டு விஜய் அழைச்சிருக்காரு. நான் யோசிச்சு சொல்கிறேன்னு வந்துட்டார். அப்போ என்ன சொன்னார், நரேந்திர மோடி சொல்லியிருக்காராம், உங்களுக்கு 3000 கோடிக்கு மேலே நாங்கள் செலவு பண்ண தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓகே நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இவர் அரசியலில் இவர் வந்து பிரதமர் ஆகிட்டார் 2014. அதுக்கு கூட போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பெருசல்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து ஜிஎஸ்டி வரியை பற்றி ஒரு கடுமையான விமர்சனமாக வைப்பார், வசனம் பேசுவார். அதை முன்னிட்டு ஒரு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார் தமிழ்நாட்டில் பாஜகவின் ஒரு முகமாக இருக்கக்கூடிய எச் ராஜா. என்ன சொன்னார், விஜய் வந்து சாதாரண விஜயில், அவர் ஜோசப் விஜய் அப்படின்ட்டு அவருடைய மதத்தை முன்னிலைப்படுத்தி, விஜய் வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் என்பதை முன்னிலைப்படுத்தி அவர் வந்து கடுமையான எதிர்த்தாக்குதலை விஜய் மீது நடத்துகிறார். இதுவும் ஸ்கிரிப்டு தான். அந்த சொல்லுவாங்கள புள்ளிகளை இணைத்தால் ஒரு இது உருவம் கிடைக்கும்ட்டு. அதே போல் 2014 இவர் வந்து நரேந்திர மோடி சந்தித்து பேசுகிறாரு. அதற்கு பிறகு அப்படி சைலண்ட்டாக இருக்கார். இந்த மெர்சல் படத்தில் வந்து ஜிஎஸ்டி வரியை எதிர்த்து ஒரு வசனங்கள் வருது. அதை எதிர்த்து ஹெச் ராஜா பேசுகிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, ஜோசப் விஜய் அப்படின்றது அவருடைய மதத்தை குறித்து பேசுகிறாரு. ஓகேயா, இப்போ வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தியாச்சு, விஜய் என்ற நடிகர் ஹிந்து கிடையாது, அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் அப்படின்ட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தியாச்சு. ஏன்னா இவங்களுடைய முக்கியமான குறிக்கோள் என்னென்னா, தமிழ்நாட்டில் திமுகவுக்கு கிடைக்கக்கூடிய மொத்தமாக கிடைக்கக்கூடிய இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ வாக்களை சிதறடிக்கணும். அதுதான் அவங்களோட நோக்கம். அதாவது அந்த வாக்கள் சிதறடிக்கப்பட்டால் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை நம்ம குறைச்ச முடியும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அதாவது என்ன, ஒரு தொகுதிக்கு ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு, அந்த ஓட்டுகளை வந்து விஜய் தன்னுடைய கட்சி சார்பாக வாங்கினார்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து திமுக கூட்டணி கிடைக்கக்கூடிய வாக்கள் குறையும். அந்த அடிப்படையில் நம்ம வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அப்படி தான் ஸ்கிரிப்ட் நம்புகிறாங்க. ஓகேயா, அந்த மெர்சல் விஜய் படத்தில் வந்து அவர் பேசுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் ஒரு படத்தில் ஷூட்டிங் நடக்குது. அந்த ஷூட்டிங்கில் அவர் வந்து இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளால் கைது பண்ணுற விசாரணைக்கு எடுத்து அழைச்சிட்டு போகிறாங்க. நெய்வேலியிலேருந்து சென்னை வரைக்கும் இன்கம் டேக்ஸ், அதாவது வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய கார்லேயே பயணிக்கிறார். அப்போ தான் அவருக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் என்னென்ன செய்யணும், நீங்கள் நாங்கள் சொல்கிறபடி செய்யலைன்னாக்கா உங்கள் மீது நீங்கள் சொத்து குச்சி வச்சுருக்கீங்க, அந்த சொத்துக்கள் மீதான பல வழக்குகள் போடப்படும். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் கேட்டு நடந்துங்க அப்படின்ட்டு அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் அவர் கட்சி தொடங்கியிருக்கிறார். ஏன்னா இதற்கு முன்பாக இப்படி இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்களை உடைக்கணும், திமுக கிடைக்க வேண்டிய வாக்களை வந்து சிதறடிக்கணும் என்பதற்காக அந்த அசைன்மெண்ட் யார் கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த சீமான் ஒருத்தருக்கார்ல, நாம் தமிழர் கட்சி, அவருக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் சீமானுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பொய்த்தனமாக இருப்பதால் அவரை மக்கள் முழுமையாக நம்பவில்லை. ஏதோ ஒரு 100-200 ஓட்டு விழுந்திருக்கும் முஸ்லீம் கிறிஸ்தவ வாக்கள். ஆனால் அவர் சொல்கிறார், எனக்கு வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ யாருமே எனக்கு ஓட்டு போடவே இல்லை, நான் அவர்களுக்காக குரல் கொடுத்துட்ருக்கேன், எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு யாருமே போடலை அப்படின்ட்டு அவர் பகிரங்கமான பேட்டியெலாம் கொடுத்துருந்தார். அதனால் அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை அவர் சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றாத காரணத்தினால தான் அடுத்தாப்பில் விஜய் இதுக்கடையில் வந்து ரஜினியை எப்படி கொண்டு வந்துடணும், அரசியல் கொண்டு வந்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க, முயற்சி பண்ணாங்க. ஆனால் ரஜினி வந்து கழுவுற மீன் நழுவுற மீன் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவர் நழுவி போயிட்டார். சரி இது கரெக்டாகாது, இவரை வச்சு ஒன்று பண்ண முடியாது அப்படின்ட்டு இப்போ வந்து விஜய்க்கு ஸ்கெட்ச் போட்டு அவரை அரசியல் இறக்கியிருக்காங்க. இதுதான் நடக்கும். எந்த ஒரு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு நகைக்கடன் விஷயமா ஒரு இது அறிவிச்சிருக்காங்க. அதாவது முதல்ல பார்த்து நகைக்கடன் வச்சாக்கா, நகை வந்து ஒத்து அடை வச்சுட்டாக்கா மாதம் வட்டி கட்டிகிட்டே இருந்தால் போதும், 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கூட மீட்டுக்க முடியும். ஆனால் இப்போ வந்து RBI, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை நீங்கள் நகை அடை வச்சிங்கனாக்கா அதை வந்து 1 வருடம் கழிச்சு 12 மாதங்களுக்கு பிறகு அதை நீங்கள் மீட்டுடணும், மீட்டு தான் திரும்பவும் நீங்கள் அடகு வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு கொள்கை முடிவை எடுத்து அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் நகைக்கடன்கள் அதிகமாக வைக்கப்படக்கூடிய மாநிலமாக இருக்குது. ஏன்னா இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் கடன்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, கையில் ஜுவல்ஸ் இருக்கா வை, அடல் பேங்கில் கொண்டு அடவு வைப்போம், காசு எடுப்போம், செலவு பண்ணுவோம், திரும்ப மீட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்படி ஒரு இது போயிட்டுருக்கு. இந்தியாவிலேயே அதிகமான நகைக்கடன்கள் வைக்கக்கூடிய மாநிலம்னாக்கா தமிழ்நாடு தான். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இந்த திமுக அரசாங்கத்தின் மீதாக ஒரு வெறுப்பை உருவாக்கணும். ஏன்னா மக்களுக்கு தெரியாது, இதை வந்து ஒன்றிய அரசாங்கம் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு, இதுக்கும் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அப்படிலாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னையா ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் இப்படியெல்லாம் நடக்குது, இதான் காரணம், ஸ்டாலின் தான் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த தமிழ்நாடு அரசுக்கு கெட்ட பேரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு திட்டத்தை
ஒன்றிய அரசாங்கத்தின் அறிவுறுத்தலோடு ஆர்பிஐ செயல்படுத்தியிருக்கு. இதற்கு கண்டனம் தெரிவிக்கிறார் யார்? நம்ம விஜய் என்ன சொல்கிறாரு? ஆர்பிஐ வந்து இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இதை இந்த இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய யாருன்னா பாஜக, அந்த கட்சியினுடைய கைட்லைன்ஸ் அறிவுறுத்தலின்படி தான் ஆர்பிஐ செஞ்சுருக்கு. ஆனால் இவர் டைரெக்டாக கண்டிக்கணும்னாக்கா பாஜகவை கண்டிக்க முடியும். ஆனால் அவர் கண்டிக்காமன்னு சொல்கிறாரு. ஆர்பிஐ வந்து இப்படிலாம் செயல்படக்கூடாது. ஏழை எளிய மக்கள் வந்து கடன் வாங்குறது பார்த்திங்கன்னா நகை கடன் வச்சு தான், அதில் வந்து இப்படியெல்லாம் வந்து ரூல்ஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு பாஜகங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் ஆர்பிஐ கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சிருக்காரு. அதே போல் பாஜக பற்றி ஏதாவது ஒரு லைட்டாக மைல்டாக எப்போயாவது கண்டிப்பார். அந்த கண்டிக்கிறது கூட திமுகவும் ஒரு பக்கம் லைட்டாக ஒரு இங்கேயும் கண்டிக்கிற சம்மந்தம் இல்லாமல் திமுகவும் கண்டிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை அதில் இருக்கும் அந்த அறிக்கையில். எப்போதும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் விஜய் என்பவர் பாஜகவினால் உருவாக்கப்பட்ட ஒரு கள்ள குழந்தை தான். அவர் பிஜேபியோட பி டீம் தான். தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்களை சிதறடிக்க வேண்டும், அந்த ஒட்டுமொத்த வாக்களும் திமுக கூட்டணி கிடைப்பதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது தான் இந்த விஜய் என்ற நடிகரின் தமிழக வெற்றி கழகம். இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு திறந்த தெளிவு இருக்குது. ஏன்னா இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டால் கூட அது வேஸ்ட்டு தான். அவரால் வந்து நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. அவராவது ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவாரான்னு அதே கூட டவுட்டு தான். விஜயகாந்த் வந்து விருதாச்சலம் தொகுதியில் போட்டிக்கிட்டு வன்னியர்பேட்டில் போட்டிக்கிட்டு பாமகவுக்கு எதிராக அவர் வந்து வெற்றி பெற்றார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை விஜய் பெறுவாரா என்பது சந்தேகம்தான். அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் சொல்கிறாங்க அவருக்கு ஆதரவான கருத்துக்கணிப்பெலாம் வந்து 25% ஓட்டு 26% ஓட்டெலாம் வாங்குவார் விஜய் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதற்கான வாய்ப்புலாம் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய இந்த கட்சி தொடங்கப்பட்டதுடைய முக்கியமான டாஸ்க் என்னன்னாக்கா இந்த வாக்குகள் சிதறடிக்கப்பட வேண்டும். அப்படியே ஒருமுகமாக இஸ்லாமிய வாக்கள் 7%, கிறிஸ்தவ வாக்கள் 7%, மொத்தம் 14% ஓட்டுகள் அப்படியே திமுக கூட்டணி சாலிடாக கிடைச்சிட்டு இருக்கு. அப்படி கிடைக்கக்கூடாது. அப்படி அந்த ஓட்டுகளை சிதறடிச்சா தான் அந்த கூட்டணி வெற்றி பெறுவதை தடுக்க முடியுங்கிறதுக்காக பிஜேபி போட்டு கொடுத்த ஸ்கிரிப்டை தான், அந்த ஸ்கெட்சை தான் இவர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து இஃப்தார் பார்ட்டி சமயத்தில் வந்து நோன்பு ரமலான் மாதம் கடந்து போச்சு, நோன்பு நாள் முடிஞ்சிச்சு. அந்த சமயத்தில் இஃப்தார் பார்ட்டி மாவட்டம் தோறும் நடத்துகிறாங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக. உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் மீது இவர் அக்கறை கொண்ட மனிதராக இருந்தால் 2014ஆம் ஆண்டில் நரேந்திர மோடி அவர் எப்படி சந்தித்திருப்பார்? ஏன்னா 2007ஆம் ஆண்டில் நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்த குஜராத் மாநிலத்தில் ஒரு கலவரம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு கலவரம் அல்லது இனப்படுகொலை நடந்துச்சு. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதிகள் முகாமில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் சூறையிடப்பட்டன. அவர்கள் முழுவதுமாக அவ்வளோ ஒரு சொல்லாக துயரத்திற்கு அடைந்தார்கள். அவ்வளோ ஒரு கொடூரமான படுகொலைகள் நடந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சருடைய அவர் வந்து ஒரு அடுத்த பிரதமராக வேட்பாளர் போட்டியிடார் என்பதற்காக அவரை எப்படி போய் உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் மீது இவருக்கு ஒரு உண்மையான அன்பும் பாசமும் இருந்தால் எப்படி போய் அவர் சந்திச்சிருப்பார்? 2014 நரேந்திர மோடி அவர்களை விஜய் எப்படி சந்திச்சிருப்பார்? அவருக்கு எந்த விதமான அன்போ அக்கறையோ இந்த சமூகத்தின் மீது கிடையாது, சிறுபான்மை சமூகத்தின் மீது. இருந்தாலும் கூட பிஜேபி கொடுத்த ஸ்கிரிப்ட் அதை செஞ்சாகணும், அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காரு, தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்படி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவர் விடக்கூடிய அறிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறுபிள்ளைத்தனமாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்படியெல்லாம் ஒரு அரசியல்வாதி இருப்பாரா? என்னப்பா அது ஒரு பிரதமர் கூட்டக்கூடிய கூட்டத்தில் ஒரு முதலமைச்சர் கலந்துக்கிட்டால் அதே ஒரு பெரிய குற்றம், இதன் மூலமாக ஒரு கள்ளக்கூட்டணி இருக்குது என்று சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிரிப்பாக தான் இருக்குது. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் யார் எப்படி இதெல்லாம் வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓகேயா? மக்கள் எல்லாத்தையும் அவங்க நுணுக்கமாக மதிப்பிடக்கூடியவங்க, அவங்களுக்கு தெரியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அறக்குறள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய், see you.